ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுறோம். மகாத்மா காந்தியை சுட்ட போது ஹே ராம்னு சொல்லி விழுந்தாராம் மகாத்மா காந்தி. ஐயோன்னு சொல்லல. ராம் என்ற எழுத்து ரெண்டே எழுத்து, ராம் அப்படின்னா ராம் யாரோட பேரு? ஸ்ரீராமன், தசரதனுடைய மகன் ராமச்சந்திரமூர்த்தி அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, அவருக்கு முன்னாலே 21 தலைக்கு முன்னாலே வந்துருச்சு பரசுராம்னு ஒரு பேர் வந்துருச்சா? அப்ப இவருக்கு முன்னால அங்க பேர் இருக்கு, அவருக்கு முன்னாலே இருக்கு ராம் என்ற வார்த்தை. ராம் என்பது பரம்பொருளுடைய பேரு. இப்ப அதுக்கு விளக்கம் சொல்றேன். ராங்கிற எழுத்து என்ன செய்யுமா தெரியுமா? அன்றாடம் செய்யக்கூடிய நம்மளை அறிஞ்சு அறியாம தெரிஞ்சு தெரியாம செய்யற பாவத்தை எல்லாம் ரா என்ற எழுத்து போக்கடிக்குமா? சரி, போன பாவம் திரும்ப வரக்கூடாது, இம் எழுத்து அதை தடுக்குமா? அதை நமக்கு நன்னூல் சூத்திரம் சொல்லுது. அண்ணன் நுனினா வருட நலவரும் மீக்கி இதழ் ஒரு பம்ம பிறக்கும்னு சொல்லுது. நீங்க ராம் ராம் ராம்னு இந்துக்கள் மட்டுமா சொல்றாங்க? இஸ்லாமியரும் சொல்றாங்க, கிறிஸ்தவரும் சொல்றாங்க. அவங்க எல்லாம் சொல்லணும்னு சொல்லல, அவங்களை அறியாமே சொல்றாங்களாம். எப்படி சொல்றாங்க? வந்தாராம், இருந்தாராம், கொடுத்தாராம், கேட்டாராம், சென்றாராம், பார்த்தாராம், ராம் வந்துருச்சா? அவங்க சொல்லணும்னா சொல்றாங்க, சொல்லிட்டே இருக்காங்களே.